KPL Center நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜே.கே. எனக்கு நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ராடேக்கான ஸ்டாக்ஸ் ஆக்சுவலி டிப்ஸ் கொடுக்குற ஒரு வெப்சைட். அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா, இன்ட்ராடே ஆக்சுவலி நம்ம பண்றவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்துட்டு காலைல மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பங்குகளை வந்து இன்னைக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அதுக்காக நியூஸ் படிப்பாங்க. அதுக்காக வந்து நிறைய வந்து சர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சர்ச் பண்ண பிறகு திருப்பி வந்துட்டு அவங்க மேட்ச் பண்ணுவாங்க. அதோடைய டெக்னிக்கல்ஸ் வந்து ஸ்டாக் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதோட இணையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்ட்ராடேக்கான ஆப்ஸ் நிறைய வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னெல்லாம் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து நான் வந்து அதுக்கான வீடியோஸ் நிறைய போட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டா வந்துட்டு இன்ட்ராடேக்கான ஆப்ஸோ வெப்சைட் எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. ஸோ ரீசெண்டா நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்கான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான தகவல் தான் அதிகமாக பார்த்தோம். சில நண்பர்கள் சார் இன்ட்ராடேக்கான தகவல் எதுவுமே நீங்க ரீசனா கொடுக்கல, ஸோ கொடுங்க சார் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட்டை வந்து ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ இது அடுத்த வாரம் போல நான் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். காரணம் என்னன்னா, இந்த ஒரு வாரம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து மார்க்கெட்டே வந்து புல்லிஷ்ல இருந்துச்சு. இது எப்படி நான் சொல்ல போனா ஒரு ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு எல்லா காலங்களும் நல்லா இருக்கும்போது எல்லாமே நல்லா தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா ஒருத்தவங்க ஏதாவது ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, சஜஷன் கொடுக்குறாங்கன்னா அது வந்து மார்க்கெட்டே நல்லா இருக்கும் போது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும். இருந்தாலும் வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஸோ நண்பர்கள் ஆனால் கண்டினியூஸா வந்து எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸ்ல சார் ஆக்சுவலி எதனா இருந்தால் வெப்சைட் இருந்தால் ஷேர் பண்ணுங்க சொல்லிட்டு, சரி அதனால தான் இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போறேன். அதே டயத்துல இதை வந்து நீங்களும் வந்து ஸ்டடி பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அப்புறமா தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ண என்னோட புதிய வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ண, அதுக்கு நீங்க பண்ண விஷயம் கேப்பர்ஸ்ல டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இது வரைக்கும் தொடங்கலைன்னா, ஸோ நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் புதியவராக இருந்த பிகினரா இருந்தீங்கன்னா எங்கிருந்து தொடங்குறது அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க நம்மளுடைய ஒன் ஆன் ஒன் செஷன் அட்டன் பண்ணலாம். அதுக்கான ஆக்சுவலி மேலும் தகவலை நீங்க தெரிந்து கொள்ள அதுக்கு நீங்க பண்ண விஷயம் KPLCenterGK@gmail.com அப்படிங்கிற முகவரிக்கு மெயில் அனுப்புங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இன்ட்ராடே டிப்ஸுக்கான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொன்னேன். இந்த வெப்சைட் வந்துட்டு இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு ஈவன் ஆக்சுவலி இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்பும் இருக்குது. ஓகே, என்ன இந்த வெப்சைட்னு பார்ப்போம், தென் ஆக்சுவலி ஆப்பை பத்தி டீட்டெயில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a1intradaytips.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்றாங்க. So here you can get intraday trading and investment tips for or intraday F&O trading tips from SEBI registered tips provider. All these day trading calls or recommendations or best opinions which are generated from technical and fundamental data analytics, current financial affairs and other forecasted external economic condition of other country market like actually US market. That's why you can get maximum accuracy in our calls. So இதுல பாத்தீங்கன்னா சிலவித ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிராங்கா ஜெனினா கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு சொல்ற கால்ஸ் எல்லாம் 100% வந்துட்டு அக்யூரசி நாங்க சொல்ல மாட்டோம், 80 to 85% சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து they are not believing in stop loss and target அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு இன்னைக்கு வந்து இந்த பங்கு வந்துட்டு மேல போகும், அதாவது இந்த பங்கு வந்து புல்லிஷ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த பங்கு வந்துட்டு பேரிஷ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் நமக்கு சொல்றாங்க. அதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த புல்லிஷ் வந்துட்டு நிப்டியோட இணையணும், அதாவது ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் சொல்றோம் இல்லையா, அப்ப நிப்டி வந்துட்டு மேல போகும்போது இந்த புல்லிஷ் பங்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நிப்டி கீழே வந்துச்சுன்னா இந்த புல்லிஷ் பங்குக்கு வந்துட்டு அதிகமா வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனாலதான் இவங்க வந்து they are not believing in support and resistance. இதை நானும் வந்து ஆக்சுவலி ஏற்றுக்கொள்வேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் இட் நாட் ஒர்க். அதாவது மார்க்கெட்டினுடைய வேகம் அதிகமா இருக்கும்போது, நியூஸ்னுடைய டாமினன்ஸ் அதிகமா இருக்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகே, அந்த இடத்துல நம்ம பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அது வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். ஓகே, சரி, இவங்க வந்து இந்த ஒரு சம்மரி ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இந்த இன்ட்ராடே பண்றவங்களுக்கான சில முக்கியமான வந்து ஒரு சைக்காலஜி ஃபீலிங், அதுக்கப்புறம் சில டிசிப்ளின் என்ன ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. இதையும் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். ஒண்ணு வந்து ஆல்வேஸ் மெயின்டைன் ஸ்ட்ரிக்ட் டாப் லாஸ் and don't ever change the stop loss. அதாவது ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அதாவது அதிகப்படுத்துறது, கம்மி பண்றது, இன்னும் வந்து ஸ்டாக் வந்து சப்போஸ் வந்து லாஸ் அதிகமா வந்து ஸ்டாப் லாஸ் அதிகம் பண்ணிட்டே போறது, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி சொல்றாங்க. கீப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் while doing intraday trading. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயா. ஸோ அன்னைக்கு வந்து சொல்றேன், இன்னும் சொல்ல போனா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸா, அப்போ வந்து நல்லா வந்து சொல்றேன் யூ ஷுட் ஹேவ் எனஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு தூக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் வந்து மிக முக்கியமான
முக்கியமான விஷயம். அப்பதான் இன்ட்ராடே ட்ரேடிங்ல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது ஒரு டிராபிக்ல வந்து ஒரு கார் ஓட்டுற மாதிரி. அப்படிங்கும்போது உங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு வந்து கார் ஓட்டும் போது இருக்கணுமோ அதே மாதிரி தான் இன்ட்ராடே ட்ரேடிங். ஏன்னா அவ்வளவு டிசிஷன் வந்து குயிக்கா எடுக்கணும். ஒரு நிமிஷம் தான் ஒரு பிரேக் அப்ளை பண்றோம், ஒரு நிமிஷத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சிலேட்டர் திருவோம். இது எல்லாமே வந்து எப்படி கார்ல நடக்குதோ அதே மாதிரி இன்ட்ரா ட்ரேடிங். ஏன்னா வந்துட்டு இன்ட்ரா ட்ரேடிங் போது மிக வேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். அந்த வேகத்தை கொடுக்கறதுனா உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ லேர்ன் ஃப்ரம் யுவர் லாசஸ் as well as profits. கீப் நோட்ஸ் வாட் வென்ட் குட் அண்ட் வாட் வென்ட் பேட் இன் யுவர் ட்ரேடிங். எப்பொழுதுமே வந்து என்ன நல்லா போச்சு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் வந்துட்டு ஒன்லி வந்து நல்ல ட்ரேடிங் மட்டும் எழுதிப்பாங்க, பேட் வந்து அவ்வளோ எழுத மாட்டாங்க. ஓகே, நல்லதையும் எழுதுங்க, பேட். ஏன்னா நல்லது வந்து உங்களுக்கு வந்து கத்துக்க முடியாது. என்னைக்குமே ஃபெயிலியர்ஸ்ல இருந்தா we can learn actual lot. ஸோ ஆல்வேஸ் ட்ரேட் வித் மார்க்கெட் ட்ரெண்ட். இதுதான் சொன்னேன். நிப்டி இஸ் ஆக்சுவலி உங்களுக்கு மார்க்கெட் அப்படிங்கும்போது ட்ரேட் வித் ட்ரெண்ட். ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீப் டெய்லி டார்கெட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் as well as losses. ஓகே, இந்த லாஸா இருந்தாலும் இந்த இதுக்குள்ள தான் என்னோட லாஸ், அதாவது என்னோட லாஸ்னுடைய பர்சன்டேஜ் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டார்கெட் வந்துட்டு ஒரு மினிமம் அப்படிங்கறத வச்சுக்கோங்க. ஓகே, இருக்கிறதுலே மார்க்கெட்ல மிக மோசமான விஷயம் அதிகமான கிரீடு, அதிகமான ஃபியர். இது ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஓவர் கம் யுவர் கிரீட் as well as fear, both are dangerous. Don't over trade more than your capital. உங்களோட கேபிட்டல் தாண்டி வந்து எக்ஸ்போஸ் எடுக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ற எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய என்னோட ஒரே சஜஷன், எப்படி வந்து நிறைய வாட்டி F&O ட்ரேடிங் வந்து வெல்த் டெஸ்ட்ராய்னு சொல்லுவேன். ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு அழகா, ஒரு பியூட்டிஃபுல்லா சில ட்ரேட் படுக்கலாம். ஓகே, அதே டயத்துல இன்னொரு விஷயமும் வந்து உங்களுக்கு வெல்த் டெஸ்ட்ராயர் என்ன அப்படின்னா டேக்கிங் எக்ஸ்போசர், டேக்கிங் மார்ஜின். அதாவது உங்களுடைய முழு பயணத்துல 5 ஸ்டாக் வாங்கினாலும் 10 ஸ்டாக் வாங்கினாலும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க மார்க்கெட்ல வந்து எனக்கு 25 டைம்ஸ் 30 டைம்ஸ் சொல்லிட்டு இந்த லிவரேஜ் வாங்குறது வந்து குறைங்க. ஓகே, லிவரேஜ் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க. ஏன்னா தட் இஸ் ஆல்சோ நெக்ஸ்ட் டு F&O ட்ரேட். ஆக்சுவலி இட் இஸ் ஆல்சோ வெல்த் டெஸ்ட்ராயர். ஓகே, சரி. மூணாவது வந்துட்டு always keep your emergency money safe. Don't ever use for trading, day trading. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேமிலியே வந்து பேசுவாங்க என்ன அப்படின்னா இந்த பணத்தை எனக்கு கொடு, ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, இல்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அர்ஜென்ட்டுக்காக ஒரு பணத்தை வச்சிருப்பாங்க, அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா the money which you don't want only you have to put it in the stock market. Accept intraday trading losses gracefully and write down actually what went wrong and so that you can avoid loss next time. சில பேர் லாஸ் வந்துடுச்சா, ஓகே, வேற ஏதாவது என்ன சொல்றது, இன்னும் மிகப்பெரிய லாஸ் வர முன்னாடி வந்து நீங்க கட் பண்ணீங்க. அது வந்துட்டு ஒரு பிளான் பண்ண ஒரு லாஸ் அப்படிங்கும்போது அதை அக்செப்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல இந்த லாஸ் வந்துச்சு, என்ன தப்பு பண்ண அப்படிங்கறது எழுதுங்க அப்படி சொல்றாங்க. கீப் எமோஷன்ஸ் aside, ட்ரேட் வித் யுவர் பிரைன்ஸ், நாட் வித் யுவர் ஹார்ட். ஓகே, நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணாதீங்க. அதாவது வந்து இதுக்கு அதிகமான இது கொடுங்க. அதாவது வந்துட்டு நாலேஜுக்கு, பிரெயினுக்கு வேலை கொடுங்க, எமோஷன்ஸ் கொடுக்காதீங்க அப்படி சொல்றாங்க. ஸோ என்ன இந்த வெப்சைட்ல இந்த நம்ம சொன்னபடி இந்த டைட்டில் படி பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மார்க்கெட் ஆக்சுவலி, அதாவது பாத்தீங்கன்னா 9 மணிக்கு 9:15 நமக்கு மார்க்கெட் ஆகுது. 9 மணிக்கு இவங்க தகவல் அப்டேட் பண்றாங்க. எப்படி அப்டேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புல்லிஷ்ல வந்து 5 பங்குகள், பேரிஷ்ல வந்து 5 பங்குகள். இது எல்லாமே F&O ரிலேட்டட் பங்குகள். ஓகே, சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா இது 2 பங்குகளை வந்துட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க சொல்ற விஷயம்னா மார்க்கெட் எப்படி போகுது நீங்க கவனிச்சுங்க. அதுக்கு நிறைய இதை வந்துட்டு ஒரு புல்லிஷ் ஸ்டாக்ஸ், டுடேஸ் புல்லிஷ் ஸ்டாக் அப்படின்னு ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணீங்க, டுடேஸ் பேரிஷ் ஸ்டாக்ஸ் ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல போட்டுங்க. அதுல போட்டுக்கிட்டு வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் தந்தால வந்து இறங்குங்க அப்படிங்கிறாங்க. அதே டயத்துல இவங்க வந்து இதுல ஆப்ல கொடுத்திருக்காங்க 9:15 மார்க்கெட் ஓபன் ஆகும், 15 மினிட்ஸ் விட்டுருங்க, மார்க்கெட்ல செட்டிலா விடுங்க, அதுக்கப்புறம் இறங்குங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து யாருக்கும் கொடுக்கறதுல. சோ இவங்க வந்து நீங்க மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருந்தால ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க சொல்றாங்க. வேற என்னென்ன தகவல் தர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா FIDI டேட்டா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முதல் நாள் கொடுத்த கால்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஈவன் லாஸா இருந்தாலும் வந்து கம்யூனிகேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நிப்டினுடைய ஓவரால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது நிப்டினுடைய சப்போர்ட் வந்து 10,035 இருக்கு, சப்போர்ட் 2, சப்போர்ட் ஆக்சுவலி ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு டுடேஸ் நிப்டி ரேஞ்ச் அப்படிங்கிற இந்த லெவலும் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி வந்து ஈக்விட்டில வந்து ஒரு கேஷ்ல வந்து பண்றதுக்கு, அதாவது இதெல்லாமே வந்து F&O கொடுத்திருக்குது இதெல்லாமே. ஓகே, இருந்தாலும் நீங்க F&O எடுக்காதீங்க. இது எல்லாமே யூ கன்சிடர் இந்த கேஷ் ஆல்சோ. கேஷ்க்காக வந்து இன்னொன்னு கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து டார்கெட்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே, சரி. இதை தாண்டி வந்துட்டு இந்த வெப்சைட்ல இருந்து வேற என்னென்னலாம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ஸ்ல சில பிளாக்ஸ்லாம் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க படிக்கலாம். நாலேஜ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு, இதை கிளிக் பண்ணி நீங்க படிக்கலாம். ஓகே, சரி. இப்போ வந்து நம்மளுடைய பிரசன்டேஷன் போவோம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா இது எல்லாமே வெப்சைட் மூலமா இந்த தகவல் சொன்னேன். இந்த தகவலை ஈவன் வந்துட்டு யூ கேன் டேக் இட் ஃப்ரம் த ஆப் ஆல்சோ. அந்த ஆப் தான் வந்து A1 ட்ரேட் இன்ட்ராடே டிப்ஸ் அப்படிங்கிற ஆப். இங்க நம்ம பார்த்த அந்த ஸ்டாக்ஸ் இங்க இருக்குது, அதே மாதிரி FIDI டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ராடே கேஷ் கால் பிளஸ் ஆக்சுவலி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த டீடைல்ஸும் இருக்குது. ஓகே, சரி. சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே ஸ்டாக் டிப்ஸ் கிடைக்கிற ஒரு ஃப்ரீ வெப்சைட் பார்த்திருக்கோம். எகைன் அந்த வெப் ரிஜிஸ்டர்ட் ஆக்சுவலி அனலைஸ் சொல்றாங்க.
அதை தாண்டி வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நாங்க வந்து உங்களை வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டோம். ஓகே, நீங்களா விருப்பப்பட்டு அங்க வந்து ஒரு பெய்டு வெர்ஷன் இருக்கு, நீங்க செலக்ட் பண்ணாதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயங்களை எனக்கு அட்ராக்ட் ஆனதால தான் உங்களுக்கு இந்த தகவலை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல் பிரகாரம் வந்து 2 விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நிறைய வந்துட்டு ஒரு 3 மெம்பர்ஷிப் லெவல் இருக்கு. அதுல லோயஸ்ட் மெம்பர்ஷிப் லெவல் என்னன்னு எடுத்தீங்கன்னா ₹59 per month. இந்த மெம்பர்ஷிப் லெவலை பத்தி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த மெம்பர்ஷிப் லெவல் வந்துட்டு நிறைய பேர் வந்து எஃபெக்டிவா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்னு ஒரு டேப் இருக்கும். நம்ம சேனலுக்கு போங்க, அதாவது வந்து KPL Center யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, KPL Center உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ அதுக்கப்புறம் இந்த கலர் வரும், கிரீன் அண்ட் yellow கலர். ஓகே, சோ இந்த சேனலோட நம்ம சேனலோட டேக்லைன் வேர் லேர்னிங் பிகின்ஸ். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து ஒரு தகவல் வந்துட்டு ட்ரேடிங் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல சைக்காலஜி, அதாவது எமோஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி வந்து தினமும் ஒரு தகவல் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இது யாரு பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோயர்ஷிப் மெம்பர்ஷிப் லெவல்ல இருந்து ஹையர் மெம்பர்ஷிப் லெவல்ல பார்க்க முடியும். சோ அப்ப இந்த தகவலை வந்து நீங்க அணுகணும்னா வந்துட்டு என்ன மெம்பர்ஷிப் லோயஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹59 per month. சோ என்னென்ன தகவல்லாம் கொடுத்திருக்கேன் இன்னைக்கு கூட பாருங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் ராலி, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், செல் யுவர் ஃபண்டமெண்டலி வீக் ஸ்டாக்ஸ் ஃபார் ரீஷஃபில் யுவர் போர்ட்ஃபோலியோ இஃப் நீடட் பை பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் லைக் பண்ணிருக்காங்க. 5 பேர் உங்களுடைய கருத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. வாட் இஸ் யுவர் வியூ ஆன் இன்வெஸ்டிங் ஆல் ஸ்டாக் ஃபார் லாங் டர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜெனரல் பப்ளிக் கொடுத்த மெம்பர்ஸ் ஒன்லி பாத்தீங்கன்னா, இஃப் யூ ரீஃபில் ஏர் இன் பஞ்சர் டயர் வித்தவுட் ரிப்பேரிங் இட் இஸ் டெஸ்டின் டு டிஃப்ளேட் அகைன் பட் ஒன் கேன் என்ஜாய் த ரைட் டில் தென் அப்படி சொல்லிட்டு குளோபல் மார்க்கெட்னுடைய எப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த ரைடை வந்து எப்படி பயன்படுத்துறேன் அப்படி சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா தினமும் வந்து இந்த தகவலை நான் கொடுத்துட்டு இருப்பேன். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இருந்து இதை வந்து நீங்க அக்சஸ் பண்ண முடியும். இந்த எவ்ரிடே மார்னிங் வந்துட்டு பிஃபோர் ஆக்சுவலி கிட்டத்தட்ட 8 மணிக்கு ஒரு தகவல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு இன்வெஸ்டிங் ரிலேட்டடோ இல்ல ஸ்டாக் இல்ல வந்து இன்ட்ராடே ரிலேட்டடோ இல்ல எமோஷன் ரிலேட்டடோ உங்களுக்கு வந்து டிப்ஸ் வந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு போஸ்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன், அதை நீங்க பயன்படுத்தலாம். வேற என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒன்ஸ் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா நிறைய வந்து யூடியூபர் கமெண்ட்ஸ் வரும். சில பேருக்கு சில நேரத்தில் சொல்லுவாங்க, சார் என்னோட கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது பார்க்க முடியாது, தெரிய வராது. ஓகே, அந்த விதத்துல நீங்க வந்து யூடியூபர் மெம்பர் ஆகும்போது அந்த சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுடைய நேமுக்கு பக்கத்தில் நம்மளுடைய சேனலுடைய லோகோ வரும். ஓகே, சோ இந்த லோகோ வந்துட்டு நான் வந்துட்டு வேறுபடுத்தாம வச்சிருக்கேன். ஏன்னா மத்த சேனல்ல வேறுபடுத்துவாங்க, நான் வந்து எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி 59ல இருந்து ஈவன் ₹2000 மெம்பர்ஷிப் உள்ளவங்களுக்கு இந்த லோகோ வரும். ஓகே, சோ இந்த லோகோ வரும்போது எனக்கு ஒரு நாளைக்கு 100 கமெண்ட் வருதுன்னா ஒரு ஆக்சுவலி அதுல ஒரு 10 கமெண்ட் வந்து லோகோ உள்ள கமெண்ட்னா அது வந்து மைண்டுக்கு ஈஸியா ஸ்ட்ரைக் ஆகும். அந்த இதுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் பண்ண நினைச்சா எனக்கு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அந்த விதத்துல வந்துட்டு யூ வில் பி கெட்டிங் ஹைலைட்டட். ஓகே, சோ வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து லைவ் சாட் வரும்போது அக்சஸ் டு மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் சாட், early access to new videos. சில வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா early access to members, ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு early access கொடுப்போம். அந்த இது உங்களுக்கு பயன்படும். ப்ரையாரிட்டி ஆன்சர் ஆல்ரெடி நான் சொன்னேன், access to members only வீடியோ பிளேலிஸ்ட். சோ நம்ம அதுலயும் ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் இருக்கு, மெம்பர்ஸ் ஒன்லி பிளேலிஸ்ட் சொல்லிட்டு அங்க உள்ள வீடியோஸ் ஒன்லி மெம்பர்ஸ் கேன் அக்சஸ். ஓகே, அந்த விதத்துல இந்த 59 இது எல்லாமே உங்களுக்கு வெறும் ₹59 கிடைக்குது. இது வந்து ஒரு கம்பல்சரி கிடையாது, ஒரு மேண்டேட் கிடையாது. சோ நம்ம சேனல் மூலமா வந்து நிறைய வந்துட்டு KPL Center மூலமா நான் நிறைய கத்துக்கிட்டேன். அந்த சேனலுக்கு எதனா நான் கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறேன். அதே டயத்துல என்னால முடிஞ்ச ஒரு அஃபோர்டபிள் தொகையா இருக்கணும், ரொம்ப பெரிய தொகை என்னால பண்ண முடியாது அப்படின்னு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ₹59 எல்லாராலும் ஒரு அஃபோர்ட் பண்ணக்கூடிய அது ஒரு மந்த்லி வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லஞ்ச் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒன் டே இன் லஞ்ச் காஸ்ட். அந்த விதத்துல வந்துட்டு என்னன்னா, யூடியூபருக்கு ஜென்ரலா வந்து ஒரு வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் வராது, ஒரு ஆவரேஜ் தான் இருக்கும். சோ அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி வருமானங்கள், இந்த மாதிரி வந்துட்டு சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சிறிய தொகை, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது யூடியூபருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொகை கிடைக்கும் போது அவங்களால வந்து இன்னும் வந்து சிறந்த வீடியோக்களை கொடுக்க முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அவங்களோட ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். அந்த விதத்துல தான் வந்துட்டு இந்த மெம்பர்ஷிப் வந்து யூடியூப் வந்து எல்லா யூடியூபர்ஸும் கொடுத்திருக்காங்க. விருப்பப்படுறவங்க, நம்ம சேனல்ல பயன்படுறவங்க, விருப்பப்படுறவங்க சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணலாம். இட்ஸ் நாட் ஏ மேண்டேட். ஓகே, இந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் தி அதர் வெப்சைட்ஸ் ஆர் ஆப் யூஸ்டு பை யூ ஃபார் இன்ட்ராடே ஸ்டாக் செலக்ஷன்? எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்மளோட நண்பர்கள் கிட்டத்தட்ட 21,000 பேர் இருக்கீங்க. இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு சில விஷயங்கள் தெரியும் இன்ட்ராடே ஸ்டாக் செலக்ஷன். மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்கள்ட்ட தகவல் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஷேர் பண்ணலாம். ஷேரிங் இஸ் ஆல்வேஸ் கேரிங். சோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.